இதோட சில இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துடலாம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு செக்ஷன் 10 சப்செக்ஷன் 13A. லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ட். 50% or 40% ஆஃப் சேலரி. 50%ங்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு. ரெண்ட் பெய்டு இன் எக்ஸஸ் ஆஃப் 10% ஆஃப் சேலரி. ஆக்சுவல் HRA ரிசீவ்டு. இது மூணில் எது லீஸ்ட்டோ அது எக்ஸம்டடு. ரிமைனிங் வந்து டாக்ஸபிள் HRAன்னு எடுத்துக்குவோம். சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் பேசிக் சேலரி, DA ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, கமிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டர்ன் ஓவர். அடுத்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் அலவன்ஸு செக்ஷன் 10 சப்செக்ஷன் 14. அதில் 2 கிளாஸ் இருக்குது, கிளாஸ் 1 கிளாஸ் 2. கிளாஸ் 1 வந்து எக்ஸம்டு டு த எக்ஸ்டென்ட் ஸ்பென்ட்டு, கிளாஸ் 2 எக்ஸம்டு டு த எக்ஸ்டென்ட் ஸ்பெசிஃபைடு. கிளாஸ் 1ல் ட்ராவல் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், ஹெல்ப்பர் அலவன்ஸ், ரிசர்ச், அகடமிக் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ் இது எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணால் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்பெண்ட் பண்ணலைன்னா ஃபுல்லாகவே டேக்ஸபிள். இல்லை அப்படின்னா டு த எக்ஸ்டென்ட் ஸ்பெண்ட் மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம், ரிமைனிங் டேக்ஸபிள். எக்ஸம்டு டு த எக்ஸ்டென்ட் ஸ்பெசிஃபைடுன்னு வரும்போது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ₹100 per child per month, மேக்ஸிமம் 2 childrenக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸு ₹300 per child per month, மேக்ஸிமம் 2 childrenக்கு கிளைம் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸம்டட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் பிளைண்டு, ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு, டெஃப் அண்ட் டம்மு, 3200 per month கிளைம் பண்ணலாம். அலவன்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வேறு, அலவன்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் வேறு. 70% ஆஃப் சச் அலவன்ஸ் ஆர் 10,000 per month, விச் எவர் இஸ் லோயர். ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் ஆர் ஹில்லி ஏரியா அலவன்ஸு 300 to 800 கிளைம் பண்ணலாம். சாயாச்சனுக்கு மட்டும் 7,000 per month எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். பார்டர் ஏரியா ரிமோட் ஏரியா அலவன்ஸ் 200 per month to 1,300 per month. இதில் நமக்கு ரேஞ்சஸ் தெரியல அப்படின்னு வரும்போது ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ்ன்னு மட்டும் கேட்குறாங்கன்னா நம்ம 300 தான் போடணும். பார்டர் ஏரியா ரிமோட் ஏரியா அலவன்ஸ் கேட்கும்போது 200 தான் போடணும். ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் ஃபார் மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, திரிபுரா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒரிசா 200 per month. Compensatory field area allowance 2,600 per month. Compensatory modified area allowance 1,000 per month. Counter insurgency allowance 3,900 per month. Underground allowance 800 per month. High altitude allowance 9,000 to 15,000 feet இருந்தால் 1,060 per month. More than 15,000 feet இருந்தால் 1,600 per month. ஒருவேளை 9,000 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி ஹில்லி ஏரியா அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 300 அதுதான் கிளைம் பண்ண முடியும் 9,000 ஃபீட்டுக்குள்ளே இருந்தால். அடுத்து இப்போ வந்து நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்தாச்சு, ஸ்பெஷல் அலவன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பென்ஷன். பென்ஷனை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். கம்யூட்டட் பென்ஷனு, அன்கம்யூட்டட் பென்ஷன். அன்கம்யூட்டட் பென்ஷன் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். கம்யூட்டட் பென்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எக்ஸம்டட் வரும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு வரும்போது ரெசிப்ட் ஆஃப் கிராஜுட்டியா, நாட் இன் ரெசிப்ட் ஆஃப் கிராஜுட்டியா. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கிளாஸிஃபிகேஷனே தேவையில்லை, ஃபுல்லி எக்ஸம்ட்டு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வரும்போது அவங்க ஆல்ரெடி கிராஜுட்டி ரிசீவ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்னு பார்க்குறோம். ரெசிப்ட் ஆஃப் கிராஜுட்டியாக இருந்ததுன்னா 1/3 ஆஃப் த பென்ஷன் எக்ஸம்டடு. நாட் இன் ரெசிப்ட் ஆஃப் கிராஜுட்டியாக இருந்தால் half ஆஃப் த பென்ஷன் இஸ் எக்ஸம்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80% கம்யூட் பண்ணி 4,80,000 வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 4,80,000 டிவைடட் பை 80 into 100 போட்டிங்கன்னா அவங்களோட டோட்டல் பென்ஷன் எலிஜிபிலிட்டி வந்து 6 lakhs. அப்போ half ஆஃப் பென்ஷன் வரும்போது 3 lakh எக்ஸம்டட் வரும், 1,80,000 டேக்ஸபிள் வரும். 1/3 ஆஃப் பென்ஷன் வரும்போது 2 lakh எக்ஸம்டட் வரும், 2,80,000 டேக்ஸபிள் வரும். அடுத்து பார்த்தோன்னா கிராஜுட்டி செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10. கிராஜுட்டி வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எக்ஸம்டட், லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டிஃபென்ஸ் சர்வீசஸில் இருக்கிறவங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு வரும்போது 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட், நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட். இப்போ கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட்னு வரும்போது லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட். அதில் ஸ்டாச்சுட்டரி லிமிட்டு 20 lakhs are actually gratuity received 15/26 into last drawn salary into completed year of service and 6 months in part thereof. இப்போ ஒருத்தர் வந்து 18 years 6 months 1 day அப்படின்னா நீங்கள் வந்து 19 years சர்வீஸ் எடுத்துக்கணும். ஒருவேளை 18 years 6 months அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 18 years மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 15/26 into last drawn salary into completed year of service and 6 months in part thereof. salary for this purpose வந்து பேசிக் ப்ளஸ் டிஏக்கு கண்டிஷன்ஸ் இல்லை. அதே நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்டாக இருந்ததுன்னா லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி லிமிட் 20 lakhs, ரெண்டாவது ஆக்சுவல் கிராஜுட்டி ரிசீவ்டு, மூணாவது 1/2 into average salary into completed year of service. நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டிங்கும்போது நம்ம கம்ப்ளீட்டட் இயர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 years 11 months 29 days இருந்தால் கூட we have to take only 18. salary for this purpose எடுத்துட்டோம் அப்படின்னா பேசிக் salary, DA in terms of employment, commission on the basis of turnover.
இங்கே 10 months ஆவரேஜ் எடுத்தால் தான் ஆவரேஜ் சேலரி வரும். 10 monthsங்கிறது இமீடியட்லி ப்ரொசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ February 10 ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஜனவரிக்கு முன்னாடி ஒரு 10 months கால்குலேட் பண்ணிக்கணும். ரிவர்ஸில் தான் கால்குலேஷன் போடணும். ஜனவரியிலேருந்து ரிவர்ஸில் ஒரு 10 months எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட்டு செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10AA இதுவுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு எக்ஸம்ப்டடு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு வரும்போது லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ப்டு. அதில் ஸ்டாச்சுட்டரி லிமிட்டு 25 lakhs, ரெண்டாவது லீவ் சேலரி ஆக்சுவலி ரிசீவ்டு, தேர்ட் ஒன் 10 into ஆவரேஜ் சேலரி, ஃபோர்த் ஒன் கேஷ் ஈக்குவலண்ட்டு. சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் எடுத்துட்டிங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, கமிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டர்ன் ஓவர் எடுத்துக்கிறோம். இங்கே ஆவரேஜ் எப்படி எடுத்துக்குவோம்னா இமீடியட்லி ப்ரொசீடிங் த ரிட்டையர்மெண்ட்டு. இப்போ கிராஜுவிட்டி எடுத்துட்டிங்கன்னா இமீடியட்லி ப்ரொசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு. அப்போ February 12 அன்றைக்கி அவங்க ரிட்டையர் ஆகுறாங்கன்னா நம்ம ஜனவரியிலேருந்து ரிவர்ஸில் 10 months கால்குலேட் பண்ணிக்கணும். பட் லீவ் என்கேஷ்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்க February 12 ரிட்டையர் ஆகுறாங்கன்னா February 11 முன்னாடியிலிருந்து நம்ம 10 months அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். அதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. கிராஜுவிட்டியாக இருந்தால் ஆவரேஜ் ஆஃப் 10 months இமீடியட்லி ப்ரொசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே லீவ் என்கேஷ்மெண்ட்டுன்னு வரும்போது ஆவரேஜ் ஆஃப் 10 months இமீடியட்லி ப்ரொசீடிங் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு. இங்கே இந்த கேஷ் ஈக்குவலண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் அலவுட் பை எம்ப்ளாயர் ஆர் 1 month per annum விச் எவர் இஸ் லோயர் எடுத்துகிட்டு அவங்களோட அந்த எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா லீவ் அலவுட் பை எம்ப்ளாயர். லீவ் அவைல்டு அவங்களோட டோட்டல் சர்வீஸ் பீரியடில் அவங்க எவ்வளோ லீவ் அவைல் பண்ணியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா பாக்கி இருக்கிறது லீவ் கிரெடிட்டு. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவோம்னா இன்கேஸ் ஒரு வருஷத்துக்கு அந்த எம்ப்ளாயர் 15 days தான் லீவ் அலோவ் பண்ணியிருக்காரு, அவர் 18 years சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்குவோம் 18 into 15 அல்லது half monthன்னு கனெக்ட் பண்ணோன்னா 9 month அப்படின்னு வந்துடும் லீவ் அலவுட் பை எம்ப்ளாயர். ஒருவேளை எம்ப்ளாயர் 45 days கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. 45 daysனா 1.5 month வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 1.5 month ஆர் 1 month விச் எவர் இஸ் லோயர் எடுக்கணும். அப்போ 1 month into 18 போட்டிங்கன்னா இன் தட் கேஸ் அது 18 months அப்படின்னு வரும். ஸோ லீவ் அலவுட் பை எம்ப்ளாயர் ஆர் 1 month per annum விச் எவர் இஸ் லோயர் இன்டூ அந்த கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் போட்டிங்கன்னா தட் இஸ் லீவ் அலவுடு. லீவ் அவைல்டு அவங்களோட த்ரூ அவுட் த சர்வீஸ் அவங்க லீவ் எடுத்தது அல்லது டியூரிங் த சர்வீஸே லீவ் என்கேஷ் பண்ணியிருப்பாங்க. டியூரிங் த சர்வீஸ் லீவ் என்கேஷ் பண்ணாங்கன்னா அது ஃபுல்லி டேக்ஸபிள் தான். பட் அதையும் அதோட அமௌண்ட்டையும் நம்ம லீவ் அவைல்டு அப்படிங்கிறதுல தான் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா லீவ் கிரெடிட் வரும். ஸோ கேஷ் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது லீவ் கிரெடிட் இன்டூ ஆவரேஜ் சேலரி. இந்த இடத்துல ஆவரேஜ் சேலரிங்கிறத நம்ம இங்கே எடுத்து ஆவரேஜை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தட் இஸ் டேர்ம்ட் அஸ் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேஷ் ஈக்குவலண்ட் கால்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணும்போது கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. கிராஜுவிட்டியாக இருந்ததுன்னா 10 months இமீடியட்லி ப்ரொசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு. லீவ் என்கேஷ்மெண்ட்டுன்னு வரும்போது 10 months இமீடியட்லி ப்ரொசீடிங் த ரிட்டையர்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் செக்ஷன் 10 10C. அதில் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ப்டட் தட் இஸ் ஆக்சுவலி ரிசீவ்டு. ஸ்டாச்சுட்டரி லிமிட்டு 5 lakh. மூணாவது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இன்டூ 3 எடுக்கணும் ஆர் சேலரி இன்டூ ரிமைனிங் மந்த் ஆஃப் சர்வீஸ் விச் எவர் இஸ் லோயர். அப்போ மூணாவதுலேயே ஒரு கேல்குலேஷன் வந்துடுது. ஒன்று அவங்க கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இன்டூ 3 months சேலரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சேலரி இன்டூ ரிமைனிங் மந்த் ஆஃப் சர்வீஸ். ஒருவேளை அவங்களுக்கு 5 years ரிமைனிங் சர்வீஸ் இருக்குன்னா 5 into 12 போட்டிங்கன்னா 60 months இன்டூ சேலரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர். அதை மற்ற ரெண்டு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 3ல் எது லீஸ்ட்டோ அது எக்ஸம்ப்டட், பேலன்ஸ் இருக்கிறது டேக்ஸபிள். சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் எடுத்திங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, கமிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டர்ன் ஓவர். பட் விஆர்எஸ்க்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயர் எலிஜிபிள் எம்ப்ளாயராக இருக்கணும். லைக் யூனிவர்சிட்டி, ஐஐடி, ஐஐஎம், பப்ளிக் செக்டார் கம்பெனி, கவர்மெண்ட்டு, அந்த மாதிரி எலிஜிபிள் எம்ப்ளாயராக இருக்கணும். ப்ளஸ் அந்த எம்ப்ளாயியும் எலிஜிபிள் எம்ப்ளாயியாக இருக்கணும். விச் மீன்ஸ் அவருக்கு 10 years சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இல்லை 40 years ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இன்னொன்று அந்த விஆர்எஸ் கொடுத்த பர்சனுக்கு பதிலாக அந்த கம்பெனி வேறு ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணாமல் இருக்கணும். ப்ளஸ் அவருக்கே அதே கம்பெனிலேயோ அல்லது அதே குரூப் ஆஃப் கம்பெனிலேயோ வேறு போஸ்டிங் எதுவும் போடாமல் இருக்கணும். இதெல்லாம் பேசிக்காக ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ். அவ்வளோதான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். இது பெர்குசைட்ஸில் வருது. ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ரொவைடட் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா லைசன்ஸ் ஃபீ டேக்ஸபிள் பெர்குசைட்னு எடுத்துக்கிறோம். அதே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வரும்போது 2 கேட்டகரி பிரிக்கிறோம். அக்காமடேஷன் ஓன்டு பை எம்ப்ளாயரு, அக்காமடேஷன் ஹையர்டு பை எம்ப்ளாயரு. இட் மீன்ஸ் ஓனரோட ப்ரெமிசிஸே கொடுத்துருக்காங்கன்னா அது அக்காமடேஷன் ஓன்டு பை எம்ப்ளாயர் எடுத்துக்குவோம்.
அல்லது ஹையர்டு பை எம்ப்ளாயர். ஓன்டு பை எம்ப்ளாயர்னு வரும்போது நம்ம பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். பாப்புலேஷன் ஆஸ் பர் 2011 சென்சஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. பாப்புலேஷன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 lakhs இருந்தால் 5% ஆஃப் சேலரி, கிரேட்டர் தேன் 15 lakhs லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 lakhs இருந்தால் 7.5% ஆஃப் சேலரி, greater than 40 lakhs அப்படின்னு வரும்போது தான் 10% ஆஃப் சேலரி. ஸோ இந்த 40 lakhs 15 lakhsங்கிறது the population of the place where the accommodation has been provided. ஒருத்தர் வந்து மும்பையில் வேலை பார்க்குறாரு, பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனில் வந்து அவங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்தோட பாப்புலேஷன் தான் பார்க்கணுமே தவிர எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிமிசஸோட பாப்புலேஷன் செக் பண்ணக்கூடாது. அதே வந்து அக்காமடேஷன் ஹையர்டு பை எம்ப்ளாயராக இருந்ததுன்னா ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு பை த எம்ப்ளாயர் ஆர் 10% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லோயர். சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் எடுத்துட்டிங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, போனஸு, கமிஷனு, ஃபீஸு, டாக்ஸபிள் அலவன்ஸு, மானிட்டரி பேமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிறோம். இன்கேஸ் ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் ஓன்டு பை எம்ப்ளாயராக இருந்தால் 10% ஆஃப் த ஃபர்னிச்சர் காஸ்ட்டு நம்ம ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை ஃபர்னிச்சர் வந்து ஹையர்டு பை எம்ப்ளாயராக இருந்தால் ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸை நம்ம ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனோட ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து கன்செஷன் ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூவில் எனி அமௌண்ட்டு ரெக்கவர்டு ஃப்ரம் எம்ப்ளாயி அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் கன்செஷன் ரெண்ட்டாக இருந்ததுன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர் காரில் 2 கேட்டகரி பிரிக்கிறோம். ஓன்டு பை எம்ப்ளாயரு, ஓன்டு பை எம்ப்ளாயி. ஓன்டு பை எம்ப்ளாயராக இருந்தால் அதில் 2 கேட்டகரி வருது. எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர், எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயி. நார்மலி அதை 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபுல்லி அஃபிஷியலாக இருக்கலாம், இல்லை பார்ட்லி அஃபிஷியல் அண்ட் பார்ட்லி பர்சனலாக இருக்கலாம், இல்லை ஃபுல்லி பர்சனலாக இருக்கலாம். ஃபுல்லி அஃபிஷியல்னு வரும்போது அது எந்த கேஸாக இருந்தாலும் த வேல்யூ ஆஃப் த பர்குசைட் இஸ் நில். இந்த கேஸில் பார்த்திங்கன்னா காரும் வந்து ஓன்டு பை எம்ப்ளாயி, எக்ஸ்பென்சஸும் பை எம்ப்ளாயி. அப்போ இங்கே 3 சர்க்கம்ஸ்டன்சஸ்லேயுமே த வேல்யூ ஆஃப் த பர்குசைட் நில். ஏன்னா எல்லாமே அவர் தான் வச்சுருக்காரு, எம்ப்ளாயர் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிறதுனால இந்த கேஸ்லேயும் வந்து நமக்கு வேல்யூ ஆஃப் பர்குசைட் நில் தான் வரும். அப்போ மற்ற 6 கேஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து ஓன்டு பை எம்ப்ளாயரு, எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர், பர்பஸ் வந்து அஃபிஷியல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் அப்படின்னு வரும்போது காரோட சிசி வந்து 1.6 சிசிக்குள்ளே இருந்தால் 1800. அதே வந்து 1.6 சிசி எபவ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து 2400. இன்கேஸ் சாஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாஃபர்னால் டிரைவர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 900 ஆட் பண்ணிக்கணும். ஸோ காரோட சிசி பொறுத்து தான் வேல்யூ. 1.6 சிசிக்குள்ளே இருந்தால் 1800 எடுக்கணும், 1.6 சிசிக்கு மேலே இருந்தால் 2400, அது கூட சாஃபரோடது ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஃபுல்லி ஃபார் பர்சனல் பர்பஸாக இருந்தால் அந்த காரோட வேல்யூவில் 10% ப்ளஸ் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் பை த எம்ப்ளாயர் 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் வேல்யூ ஆஃப் த பர்குசைட்டுக்கு. இன்கேஸ் கார் ஓன்டு பை எம்ப்ளாயர் பட் எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயி அப்படின்னா ஃபுல்லி அஃபிஷியலுக்கு டாக்ஸபிள் பர்குசைட் நில். பார்ட்லி அஃபிஷியல் அண்ட் பார்ட்லி பர்சனல் அப்படின்னு வரும்போது 1.6 சிசிக்குள்ளே இருந்தால் 600 எடுத்துக்கிறோம், எபவ் 1.6 சிசி இருந்தது அப்படின்னா 900 எடுத்துக்கிறோம், அது கூட சாஃபருக்கு ஒரு 900 ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லி பர்சனல் பர்பஸ் அப்படின்னு வரும்போது கார் மட்டும்தான் எம்ப்ளாயரோடது, அதனால காரோட வேல்யூவில் 10% மட்டும் நம்ம வேல்யூ ஆஃப் பர்குசைட்டாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் கார் ஓன்டு பை எம்ப்ளாயி, எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர்னு வரும்போது அஃபிஷியல் பர்பஸாக இருந்தால் டாக்ஸபிள் பர்குசைட் நில். பார்ட்லி அஃபிஷியல் பார்ட்லி பர்சனல்ங்கும் போது எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம எய்தர் 1800 அல்லது 2400 மைனஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த காரோட கெப்பாசிட்டி 1.6 சிசிக்குள்ளன்னா எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர்லேருந்து 1800 மைனஸ் பண்ணணும். அதே 1.6 சிசிக்கு மேலே இருந்தால் எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர்லேருந்து 2400 மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத வேல்யூ ஆஃப் பர்குசைட்டாக எடுத்துக்கணும். ஃபுல்லி ஃபார் பர்சனல் பர்பஸாக இருந்தது அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு பை த எம்ப்ளாயரை வேல்யூ ஆஃப் பர்குசைட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்பெஷல் அலவன்ஸ் பார்த்துருக்கோம். இது 2 தான் அலவன்ஸில் டாக்ஸபிள் வேல்யூ. அடுத்து பென்ஷனில் கம்யூட்டட் பென்ஷன், அன்கம்யூட்டட் பென்ஷன் பார்த்துருக்கோம். அன்கம்யூட்டட் பென்ஷன் எல்லாருக்குமே ஃபுல்லி டாக்ஸபிள் தான். கிராஜுவிட்டியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியில் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் பார்த்துருக்கோம். லீவ் என்கேஷ்மெண்ட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, லீவ் என்கேஷ்மெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா கேஷ் ஈக்குவலண்ட்டு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு காம்பன்சேஷன். அடுத்து ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனில்
கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிரிச்சிருக்கோம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் அக்காமடேஷன் ஓன்டு பை எம்ப்ளாயர், அக்காமடேஷன் ஹையர்டு பை எம்ப்ளாயர். மோட்டார் காரில் அதான் 12 ப்ரொவிஷன், அதில் 6 வந்து டேக்ஸபிள் பர்க்கு சைட் நெல், 6க்கு மட்டும் வேல்யூ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.